சுதந்திரமான நாளாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நடமாடுவதற்கு சுதந்திரம் இல்லை, பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை, வீட்டிலே இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை. சரி, சுதந்திர நாளில் கூட நாங்கள் சுதந்திரமாக வீட்டிலே இருக்க முடியாமல் எங்களை தடை செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இந்த அனுரா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியிலே இருந்த ஏஆர் ஜெயவர்தனாவாக இருக்கலாம், ஆர் பிரேமதாசாவாக இருக்கலாம், சந்திரிகா குமார துங்கவாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற அனுரா ஜனநாயக வரையும் அதே நிலைமைதான் தமிழ் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் அழகாக பேசுகின்றார். யாழ் மாவட்டத்துக்கு சென்றவர் ஒரு நாடு ஒரு தேசத்துக்குள்ளே ஏதோ செய்வோம் என்று கூறுகின்றார். ஆனால் அவர்களின் பேச்சிலே இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, கடந்த 70 வருடங்களாக இலங்கையிலே மக்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், இணைந்த வடகிழக்கில் நிரந்தர அரசியல் தீர்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூட அந்த இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி கூட கூற முடியாமல் மௌனமாக வேறு விடயங்களிலே பொருளாதாரத்தையும் ஊழலையும் பற்றி காய்ச்சிக் கொண்டிருக்கின்றார். இந்த பொருளாதாரமும் ஊழலும் ஏன் வந்தது என்றால் ஈழத்தமிழருக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கவில்லை என்ற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இல்லாமல் இருக்கின்றது. அவர் 1971ஆம் ஆண்டு ஏவிபியின் மூலம் புரட்சியிலே ஆட்சியை கைப்பற்ற வந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக ரீதியாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஆகவே எங்களின் துன்பதுயரங்களை அவர்கள் உணர வேண்டும். உணராமல் இவ்வாறு தொடர்ந்து அவர் செய்வோமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கதை தவிர்க்க முடியாது. சகல போராட்டங்களையும் நாங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் எத்தனை தடை வந்தாலும் நாங்கள் நடத்தாமல் விடமாட்டோம்.